வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு. மயிலாடுதுறை வடக்கு மாவட்டம் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட புளியந்துறை ஊராட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக 15/4/2025 அன்று மாலை அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் கொடியேற்றி விழா, மாற்றுக் கட்சியிலிருந்து இணையும் விழா ஆகிய 30 விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய திரு தாமி இனியவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து கட்சியின் கொடியை ஏற்றி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெற்றி செயல்பாடுகளை குறித்து சிறப்புரையாற்றினார். வழக்கறிஞர் ஆனந்த செந்தில்குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஈரா சரவணன், ரகுவளவன், புகழேந்தி, மாதானம் சேரி புயல் பாரத், வடத்தங்கரை விக்ரமன், காட்டூர் காளிய மாயவன், அச்சங்காடு பாபு, கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய ஆலோசனை குழுவினர் காட்டூர் இளஞ்செழியன், புளியந்துறை பழனிசாமி, தில்லைவிடங்கன் ஜீவா, கண்ணபிராண்டி முத்துக்குமார், அச்சங்காடு கார்த்தி, தமிழ்ச்செல்வன், நாணல்படுகை செந்தில் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவி ஆசைத்தம்பி, கா ராஜ், மா அன்புராஜ், கேபி ஆசைத்தம்பி, உலக கனிவண்ணன், பார்த்திபன் சித்தார்த், அமிர்த அரவிந்த், வைத்தியநாதன், ஈஸ்டர் ராஜ், வடபுரம் பிரசாத், பீமன் பார்த்திபன், வாசுதேவ வினோத், திட்டை பூபாலன் ஆகியோர் வருகை தந்தனர். சிறப்புரையாளர்களாக பேராசிரியர் சத்தியமூர்த்தி, முனைவர் கருணா புரட்சிதாசன், முனைவர் கலையரசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே வென்றெடுப்போம் வென்றெடுப்போம். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த புளியந்துறை பாஸ்கர், பழனிசாமி, ஆனந்தராஜ், முகாம் செயலாளர் குமார், நடராஜன், சண்முகம், பாலகிருஷ்ணன், பாஸ்கர், ராஜவேல், சக்திவேல், சிலம்பரசன், மணிவண்ணன், தமிழ்வாணன், ரவிச்சந்திரன், மணிகண்டன், பிரபாகரன், விஜய், குணா, கிஷோர், ஆனந்த் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். நிகழ்ச்சிக்கு பொறியாளர் புளியந்துறை சுதாகர் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், அடங்க மறுப்போம் மத்து மீறுவோம், திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம், விழுந்த பணிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கடல் நடிப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர். அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் எழுச்சி தமிழர். மாவட்ட செயலாளர்கள் பொன்னாடை போர்த்தி விடுதலை சிறுத்தை கட்சியாக இணைத்துக் கொள்கிறார். அடுத்தபடியாக சுபிதா சகோதரி சுபிதா அவர்களும் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைத்துக் கொள்கிறார். சகோதரி ஜோதி அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். சகோதரி ஜோதி அவர்களுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னை இணைத்துக் கொள்கிறார். சகோதரி விநாயகி அவர்களுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். அடுத்தபடியாக சரோஜா
அம்மா சகோதரி அம்மா சரோஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வழங்குகிறார். அப்படியே நான் வசந்துங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, விசிகா கொடியேற்று விழா, மாற்று கட்சியிலிருந்து விசிகாவில் இணைப்பு விழா என்ற 3 விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீன நாட்டுடைய மகாத்மா மாசே துங் சொன்னார், நீ என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதனை நீ தீர்மானிக்க வேண்டாம், எதிரிகள் தீர்மானித்து கொடுப்பார்கள் என்று சொன்னார். ஆக இந்த கொடி நாளை நம்மை ஆள போகிற கொடி இந்த கொடி தான், விடுதலை சிறுத்தை கொடி தான். ஆகவே ஆனால் இந்த பகுதி மக்கள் வந்து துடிப்பான இளைஞர்கள்லாம் வந்து கட்சியில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி மக்களுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குண்ணே? இந்த பகுதியில் வந்து இந்த மண்ணுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. எப்போதுமே இது எழுச்சியான பகுதி. இந்த பகுதி இதில் நாங்கள் வந்து இந்த பகுதியில் தொடர்ச்சியாகவே வந்து நாங்கள் களமாடணும்னு சொல்லி பல முயற்சி பண்ணி முடியல. இந்த சூழல் இந்த காலகட்டங்களில் இந்த கட்சி தோழர்களாக இணைஞ்சி இந்த சூழலை உருவாக்கியிருக்காங்க. இப்போ எந்தெந்த கட்சியிலேருந்து நமக்கு மாற்று கட்சியிலேருந்து நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில் இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க? குறிப்பாக மாற்று கட்சி சார்ந்த பல்வேறு கட்சியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட்டு, திமுக, அதிமுக போன்ற பல்வேறு கட்சியிலிருந்து இணைந்து தன்னை விடுதலையாக தலைவர் பாடுபட்ட அந்த தியாக வாழ்க்கையை உணர்ந்து நமக்கான தலைவர், நமக்கான பாதுகாப்பான தலைவர், நம்மளுடைய வாழ்விற்கான தலைவர், நம்மளுடைய தலை நிமிர்வுக்கான தலைவர் என்று உணர்ந்து எல்லாருமே மகளிர் உட்பட பல்வேறு கட்சியிலிருந்து தன்னை விடுதலையாக மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் அரசியல் தூய்மை ஐயா தாமு இணைவன் தலைமையிலே இன்றைக்கு புளியாந்துறை பெரியதிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொள்ளிடம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு மாறுறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எதனால் கட்சிக்கு மாறுறீங்கிற தகவலை நீங்கள் வந்து இதில் பதிவு செய்யலாம். நான் வந்து இப்போது டிஎம்கேலேருந்து விடுதலை சிறுத்தையாக என்னை வந்து எழுதிட்டுங்கப்பா. என்ன காரணம்னா, அண்ணன் மேலே உள்ள ஒரு பெரிய உணர்வு இருக்குது. நமக்காக போராடுறாரு, நமக்கான ஒரு தலைவர் இருக்கார். நம்ம அம்பேத்கர் வழியில் ஒரு தலைவர் இன்ன வரைக்கும் வந்து நீடித்து போயிட்டுருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணனுடைய சுய சிந்தனையும் ஒரு சில அரசியல் யுக்திகள் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அண்ணனோட பயணிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏற்படுத்த வைக்கணும். இதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளிலிருந்து இணைந்த உறுப்பினர்கள் அவர்கள் அளித்த பேட்டியில் மயிலாடுதுறை பகுதியில் உள்ள மார்க்சிய சித்தாந்தம் முழுவதுமாக மாறிவிட்டதாகவும், முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் தொடர்ந்து முதலாளி வர்க்கத்துக்கு சுரண்டப்படுவதாகவும் தன்னுடைய வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கம்யூனிச சித்தாந்தம் இப்பொழுது முழுவதுமாக முதலாளி வர்க்கத்திற்கு கைக்கூலியாக செயல்படுவதாகவும், அவர்களை போராட்ட கூலியாக பயன்படுத்துவதாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிச சித்தாந்தவாதிகள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய அனுபவங்கள், எதனால் நீங்கள் இந்த கட்சியிலேருந்து மாறுறீங்க அப்படிங்கிறத தகவல் சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கட்சியிலேருந்து நாங்கள் பல வருஷமாக இணைஞ்சிருந்தோம். அவங்களால எங்களுக்கு பல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டோம். அவங்களால வந்து முதலாளித்துவத்துக்கு மட்டும்தான் அவங்களோட ஆதரவாக இருக்காங்க. நாங்கள் உழைக்கிற மக்கள் பல போராட்டங்கள் மட்டும்தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால அண்ணன் திருமாவளவன் கட்சியில் நாங்கள் இணைந்து செயல்படுறோம் என்று இணைந்து கொண்டோம். நன்றி. இப்போ நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழக அரசியலில் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலையுமே ஒரு எதிர்கட்சி கட்டமைக்கக்கூடிய இன்றைக்கி வலுவான ஒரு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் வளர்ந்துருக்கு. அது நம்மளுடைய பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அந்த பகுதியோட அனுபவங்கள், கட்சியோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. மயிலாடுதுறை மாவட்டம் பொறுத்தளவிற்கு குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்கவே சிறுத்தைகளின் கோட்டையாக மாறக்கூடிய நிலை மிக விரைவில் உருவாகும். ஆனால் இன்றைக்கு சீர்காழி பொறுத்தவரைக்கு சிறுத்தை கோட்டை யாரும் அசைக்க முடியாத ஒன்று. மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்கவும் சிறுத்தைகளுடைய கோட்டையாக மிக விரைவில் மாறும். அதற்கான
வாய்ப்புகள் மிக அளவில் கனிந்து கிடைக்கிறது. மிக விரைவில் ஏன்னு சொல்கிறால் மிக விரைவில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி கூட தனித்துவ தொகுதியாக சிறுத்தைகளுடைய தொகுதியாக மாறி இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் கனிந்து இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற 2024 சட்டமன்றத்தை சீர்காழி சிறுத்தையாலும் மயிலாடுதுறை மாவட்டத்தை நாடாளுமன்றத்தில் சிறுத்தையாலும் அதற்கான வாய்ப்புகள் கனிந்து கிடக்குது என்று சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்துடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமு இனியன் அவர்களுடைய செயல்பாடுகள் பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு உற்சாகம் வந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு பகுதியிலும் இளைஞர்கள் மகளிர்கள் கூட இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அனுபவங்கள் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அதாவது மாவட்ட செயலாளர்னு சொன்னால் அண்ணன் தாமு இனியன் மட்டும்தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அற்புதமான கேள்வி. உங்களுக்கு மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மாவட்ட செயலர் அறிவித்த உடனேவே கட்சியினுடைய புரோட்டோகால் சிஸ்டம் படி 6 மாதம் ஒழுங்கு நடவடிக்கையில் இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கட்சி மாவட்ட செயலராக அறிவித்த அடுத்த மாதமே மிகப்பெரிய, அதாவது காவல்துறையால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனுக்காக மிகப்பெரிய 2000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை புதுப்பட்டத்தில் நடத்தி காட்டினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து அந்த 6 மாத ஒழுங்கு நடவடிக்கையிலேயே பல்வேறு மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து தொடர்ந்து பயணித்தார். அதன் விளைவாக கிட்டத்தட்ட மயிலாடுதுறை வடக்கு மாவட்டம் முழுக்க 720 கிளைகள் தாண்டி இந்த நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பூத்து தூரம் தெருவு தூரம் சென்று கிளை தூரம் சென்று அந்த பணத்தினை கொண்டு சேர்த்தார். அது மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிறது. தேர்தல் செலவுக்கான தேர்தல் செலவு பணம் அது அவ்வளோ பெரிய எழுச்சியை எல்லார் மத்தியிலே உருவாக்கியது. அடையாளம் கண்டு கட்சியால் இருந்தவர்கள் உரங்கட்டப்பட்டாலும் வெறுப்பால் அவர்கள் தள்ளப்பட்டாலும் மாவட்ட செயலாளருடைய அந்த இளமையான துடிப்பை கண்டு எழுந்து வந்து இன்னைக்கு களப்பணி ஆற்றக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு சீர்காழியுடைய மையப்பகுதியில் நமக்கான எப்பொழுதுமே அரசியல் அந்த தேர்தல் காலத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும். அந்த பின்னடைவு இன்றைக்கு உடைந்து இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சீர்காழிக்கூடிய வர்த்தக சங்கத்தை சார்ந்த அனைவரும் ஒன்று திரண்டு மாவட்ட செயலர் அறிவித்த உடனே வாழ்த்து தெரிவித்தார்கள். உங்களை வரவேற்கிறோம் என்று அனைவரும் பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்தார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலரை நான் கண்டிதிலிருந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நான் பார்க்கிறேன். மாவட்ட செயலர் அறிவித்த உடனே அவருடைய வேலையை பார்ப்பார்கள். ஆனால் எல்லா மாவட்ட செயலர் இந்த மாவட்ட செயலர் அறிவித்த உடனே மதிப்புக்குரிய ஐயா தாமு இனியவனை தலைவர் அறிவித்த உடனேவே இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருமே பெரும் முதலாளிகள் உட்பட எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எல்லா சிறுத்தைகளும் கண்டு பகிர்ந்தோம். இதோட விளைவு அடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்ந்து எடுக்க இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஜமாத்துகள் இன்றைக்கு மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமினிவன் தலைமையிலே இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறார்கள், பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக விரைவில் இஸ்லாமியர்களுடைய இணைப்பு விழா தலைவர் எழுச்சி தமிழனுடைய ஆணைக்கிணங்க அது நடைபெறும். 2000 பேர் அது வேற அது எண்ணிக்கை இல்லை. தம்பி அவர் சொல்கிறார் 2000 பேர் சொல்கிறார். அது கூடுதலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு நமக்கு கிடைத்திருக்கிறதுக்கு அதற்கு மேலே அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பதிவு கடந்து வேலை போய்விடுமோ வழக்கு விழுந்து விடுமோ என்று எண்ணிக்கூடியவர்கள் இன்றைக்கு தன்னை விடுதலை சிறுத்தையாக அடையாளப்படுத்தி கொண்டு கட்சி அலுவலகத்தில் வந்து என்னை விடுதலை சிறுத்தை கட்சியாக இணைத்துக் கொள்கிறேன் என்று தினந்தோறும் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு தினந்தோறும் கட்சி அலுவலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் சுற்றுவட்டார இருக்கக்கூடிய பல்வேறு மாட்டு சமூக சேர்ந்தவர்களும் கட்சியில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சீர்காழி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கூட இன்றைக்கு யஸ்வந்த் சிங் மிகப்பெரிய தன்னுடைய கட்சியாக இணைந்து இருக்கிறார். நான் இந்த கட்சியிலே செயல்படுவதற்கு மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், அதுதான் எண்ணம் என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான அந்த போக்கினை ஈர்த்தது, ஒரு காந்தம் போல எனக்கு ஈர்த்தது மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் அரசியல் தூய்மை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஐயா தாமினியன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை
இந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய 135வது ஆண்டு பிறந்தநாள் விழாவில் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பணி சிறக்க உற்று துணையாக நாங்கள் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பண்டிதருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வேரறுப்போம் வழக்கறிஞர் ஆனந்த செந்தில்குமார் அவர்கள் பேசிய போது மயிலாடுதுறை மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் முழு வலிமையாக இருப்பதாகவும் மாற்று சமூகத்தினரும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்து வருவதாகவும் பல சமூக ஆர்வலர்கள் இணைந்து வருவதாகவும் இஸ்லாமிய சமூகத்தினர் ஏராளமானவர்கள் இணைவதாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து வருகின்றதாகவும் இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்.